ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலையாளத்தில் இருந்து ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட பேர் சத்தா பச்சா. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் வந்திருக்கு, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சத்தா பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸ். இது யார்? டி சீரியஸா? நாசமாக போச்சு. ஓகே, டி சீரியஸ் கிளைம் பண்ணால் வரும், பிளாக் பண்ணிச்சு அப்படின்னா வராது. ஸோ இருந்தாலும் போடுறேன், பார்க்கலாம். இவனுங்களோட தொல்லை தாங்க முடியல வர யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா, அர்ஜுன் அசோகன் ஒரு நல்ல ஆக்டர், பிரம்மைஹோமில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தலைவரான ஒரு படம் வந்தது, அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரோஷன் மேத்யூ எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் கூட ஒரு விக்ரம் சாரோட ஒரு படம் நடிச்சிருக்காரு, கோப்ரா, அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ பாருங்கள், டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். அண்ட் இப்போது வந்து டைஸ் ஏரே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு, ஹாரர் எலமெண்ட்டு பிடிக்குன்றவங்க வந்து தயவு செஞ்சு அந்த படத்தை போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த இவர் நம்ம அர்ஜுன் அசோகன் வந்து இப்போ தமிழில் ஒரு படம் வரப்போகுதுல்ல, ப்ரோ கோட், நம்ம ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார் அவரோட நடிப்பில் வரப்போகிற இந்த படத்தில் கூட சேர்ந்து நடிக்கிறவர் தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட யார் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் வந்து அத்வைத் நாயர். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் வந்து சனூப் எழுதியிருக்காங்க. ஃபிலிம் எடிட்டர் வந்து பிரவீன் பிரபாகர். ஓகே, அதான் இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ഇത്രയും നാളും നമ്മുടെ നാട്ടുകാരുമ്പിലാരാ ഫൈറ്റ് നൈറ്റാ ഇതുവരെ കേട്ട പുച്ചവും കളിയാക്കലൊക്കെ ഈ കൈവെള്ള ചുരുട്ടി പിടിച്ച് നല്ല ഇടിയിടിച്ച് ഫഹദ് ഫാസിൽ സാർ ഫഹദ് ഫാസിൽ സാറോட வாய்ஸ் வராது. ஓ ஆர்கேஓவா? எஸ். டேய் சத்தா பச்சா. ஓ பேன் இண்டியனா வருதா? மாஸ் ரோஷன் மேத்யூஸ். ஏய் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போனால் எங்கடா படிக்கிறது? டி சீரியஸ் மியூசிக் இது ரொம்ப முக்கியம் எனக்கு. மற்ற இதெல்லாம் பார்க்கணுமே. ஐயோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. மேக்கிங் வைஸ் ரொம்ப சூப்பர். மேக்கப்பு ரோனக்ஸ் ஜேவியர், காஸ்டியூம் மெல்வி, சவுண்ட் மிக்ஸ் வந்து அரவிந்த் மேனன். செம்ம சவுண்ட் மிக்ஸ், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸ்டண்ட் வந்து கலை கிங்ஸன். ஓகே, ஆர்ட் டைரக்டர் சுனில் தாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குது. கலரிங் வைஸாகவும் சரி, ஆர்ட்டாகவும் சரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டண்ட்டு ஓரளவுக்கு அந்த டக்குன்னு வந்தது மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ படத்தில் இன்னும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த படம் எப்போ ரிலீஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வரப்போகிற நேரத்தில் இது உண்மையிலே ஒரு நல்ல அட்டெம்ப்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரு செம ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அப்கமிங் அப்கமிங் மந்தில் தெரியல, ஏன்னா அடுத்த வருஷம் வந்து நிறைய படங்கள் வரப்போகுது. மலையாளத்துலேருந்து ரொம்ப என்னது அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடிய படங்கள் நிறையா இருக்குது. லோகாவோட சாப்டர் 2 வரப்போகுது. அதுக்கப்புறம் பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சார், மோகன்லால் சார், ஃபஹத் ஃபாசில் சார், குஞ்சா கபூபன் சார், நயன்தாரா மேம் எல்லோரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் திருஷ்யம் 3 வரப்போகுது, கன்க்ளூஷன். ஸோ ஃபைனல் பார்ட் அப்படின்றப்போ அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த படத்து மேலே. அதுக்கப்புறம் கத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது நம்ம சூர்யா சாரோட நடிப்பில். ஸோ இந்த படம். அதுக்கப்புறம் வேறு என்ன படம்? கத்தனாருக்கு அப்புறம் ஏதோ காட்டாளன்னு ஒரு படம், கலீஃபான் படம் நம்ம இப்போ பிருத்திவிராஜ் சார் கூட. அதுக்கப்புறம் ஆடு 3 வரப்போகுது. ஆடு 3 தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து வரப்போகுது. அப்புறம் மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்து இருக்கே, ரிஷுபான்னு தான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஒரு படம் வந்து வரப்போகுது. நிவன் பாலி சாரோட டியர் ஸ்டூடெண்ட்ஸும் அஜு வர்கீஸ் சார் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு அங்கே எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள அதிகபட்ச படங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேபி வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன் மலையாள ஃபிலிம் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்டில் இதுவும் வந்து ஒன்று ஆட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு இந்த டீசர் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.